தியானம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆனதே இந்தியாவில். ஆனால் நம்ம ஆளுங்க அனலைஸ் பண்ணி அதை வேற வகையில் உபயோகிக்கிறதுக்கு தெரியாது. இன்னொன்று, ஒருத்தனுக்கு தெரிஞ்சால் இன்னொருத்தனுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டான், அவனுக்குள்ளேயே அடங்கிடும் அது. ஏன்னா நான் ஒருத்தன் தான் பெரியவனாக இருக்கணும். ஏன் துவைதம், அத்வைதம், விசிஷ்டாத்வைத்தம் 3 வந்தது? கான்செப்ட் வேற வேற மாதிரி இருந்தால் கூட எண்டு ப்ராடக்ட் ஒன்னே தான். ஆனால் 3 டிவைட் பண்ணிட்டாங்க. துவைதம் 4 ஏடு, அத்வைதம் 4 ஏடு, விசிஷ்டாத்வைத்தம் 4 ஏடு. எண்டு பாயிண்ட் ஒன்று தான், கடவுளை அடைவது. அந்த மாதிரி இந்த டெக்னிக்கு, தியானம் அப்படிங்கிற டெக்னிக்கு பிறந்ததே நம்ம பாரத மண்ணில். ஆன்மீகத்தினுடைய உண்மையான பிறப்பிடம் நம்ம பாரத பூமி. எல்லா பூமியிலையும் ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்கு. ஏன் சொல்றேன்னா, இந்த தியானம் சயின்டிஃபிக் மெடிடேஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த சயின்டிஃபிக் மெடிடேஷனுடைய மூலமே ஆன்மீக தியானம். தியானம் என்பது ஆல்பா நிலைக்கு செல்வது. யோகிகள், சன்னியாசிகள், இவங்க எல்லாருமே தியானம் பண்றப்ப இடது பக்க மனதிலிருந்து வலது பக்க மனதுக்கு போறாங்க, இடது பக்க கான்சியஸ்ல இருந்து வலது பக்க கான்சியஸுக்கு போறாங்க. வலது பக்க கான்சியஸ் சப்கான்சியஸ், இடது பக்க கான்சியஸ் கான்சியஸ். கான்சியஸ்ங்கிறது வெளி உலகோடு இணைந்திருக்கிறது. நாம் எல்லாமே வெளி உலகத்தோடு தான் இணைந்திருக்கிறோம். ஆனால் வெளி உலகத்தோடு இணைந்திருக்கும் பொழுது நமக்குள்ள இருக்கிற ஒரு மனசு, உள்ள ஒரு மனசு இருக்கு, அதை கண்டுபிடிக்க முடியாது நம்மளால. அந்த வலது பக்க மூளைக்கு போனா அந்த வலது பக்க மூளை இடது பக்க மூளை ரெண்டுத்தையுமே இயக்கக்கூடிய சித்தா அப்படிங்கிற ஒரு மனது, அதை தொட்டால் அதுக்குள்ள இருக்கிற பதிவேடுகள், பயம், பீதி, ஆதங்கம் எல்லாத்தையுமே திருத்தி எழுதலாம். அதுக்கு இப்போ ஒரு சின்ன ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் அவளுக்கு கொடுக்குறேன். ஸோ சேர்ல உட்காந்துருக்கீங்க.